16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வலியோட இருந்துகிட்டு இருக்கோம். நீங்க அவங்க உண்மையிலே 16 நாள் எப்படி துக்கம் அனுபவிச்சாங்கன்னு தெரியும். ஆதவர்ஜுனா போய் பேஸ்கெட் பால் விளையாண்டு துக்கம் அனுசரிச்சாரு. டேராடூனுக்கு போனார்ல, எவ்வளவு கடும் மனவேதனையில அவர் போய் அந்த டோர்னமெண்ட்டுக்கு போனார். அந்த துக்கத்தில் நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. விஜய் அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாடி அந்த பேருந்து அது உள்ள போனதுனால தான் 41 பேர் இறந்தாங்க. அந்த பேருந்துக்கு ஆயுத பூஜை கொண்டாடி அவங்களும் துக்கத்தை அனுசரிச்சாங்க இல்லையா? எவ்வளவு வேதனையில் இருக்காங்க சார், நமக்கு தெரியுது, நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது அவங்களுடைய வேதனை. அதனால தான் ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க, டேராடூனுக்கு போறீங்க, பேஸ்கெட் பால் விளையாடுறீங்க. தான் வீட்டில் இழவு விழுந்திருக்குன்னு சொல்றவர் 3வது நாள் தனி விமானத்தில் போய் ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்க முடியுது, அதுக்கு போயிட்டாரு. நேற்றைக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நீங்க 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் பேச மாட்டோன்றது, நீங்க உத்தரகாண்டில் இறங்கி நிற்கும் பொழுது ஏஎன்ஐ செய்தியாளர் பெண் செய்தியாளர் கேட்கும்போது அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்க வேண்டியன. 16 நாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பேச இங்கிலீஷ்ல கூட சொல்லிட்டு போயிருக்கலாமே. அங்கேருந்து ஏன் ஓடுறீங்க? வராத போனை எடுத்து காதில் வச்சுட்டு போறீங்களே, போனே வரல, சும்மா காதில் வச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க.